ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் என்னோட பேபிக்கு எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது தான் நான் சொல்லப் போறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றது ஒண்ணும் அவ்ளோ கஷ்டமா இல்ல. பட் சில மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் பண்ணி என்னோட பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றது தான் நான் சொல்லப் போறேன். எனக்கு வந்து 1 இயர் அண்ட் 1 மந்த்ல ஒரு பேபி இருக்காங்க. இப்போதான் நான் பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணி ஒரு 10 டேஸ் ஆகுது. அ ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன் என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, கிளாரிட்டி. நீங்க உங்க பேபிக்கு எவ்ளோ நாள் வரையும் தாய்ப்பால் குடுக்க போறீங்க அப்டின்றதுல நீங்க கிளியரா இருக்கணும். ஆப்வியஸ்லி வீட்ல நெறைய பெரியவங்க இருப்பாங்க. இத்தன வயசு வரையும் தாய்ப்பால் குடுத்தா நல்லது அப்டின்னு சொல்லுவாங்க. பட் அது அவங்களோட ஒப்பீனியன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ மதரா உங்க பேபிக்கு நீங்க எத்தன நாள் வரையும் தாய்ப்பால் குடுக்க போறீங்க? நீங்க வந்து எவ்ளோ நாள் கன்வீனியன்ட்டா இருப்பீங்க? அப்டின்றத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஸோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே கிளியரா இருக்கணும். நான் வந்து அது 1 வயசா இருக்கலாம், 1 1/2 வயசா இருக்கலாம், 2 வயசா இருக்கலாம். எவ்ளோ நாள் வேணா இருக்கலாம். பட் நீங்க எவ்ளோ நாள் வரையும் தாய்ப்பால் குடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் ஏன் கிளாரிட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். செகண்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மென்டல் ப்ரிப்பரேஷன். மென்டல் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பேபிக்குமே ரொம்பவே முக்கியம். அண்ட் இந்த டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சின்ஸ் நான் வந்து முன்னாடியே நான் 1 வயசுல தாய்ப்பால் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு தெளிவா இருந்ததுனால, ஒரு 10 மந்த்ஸ் அப்பவே நான் வந்து என் பேபி கிட்ட சும்மா பேசுவேன். இந்த மாதிரி இன்னும் 2 மந்த்ஸ்ல தாய்ப்பால் ஸ்டாப் பண்ணுவேன். அப்படின்ற மாதிரி நானும் எதுவும் பேசுவேன். பிரெஸ்ட் ஃபீடிங் டைம் வந்து நீங்களும் உங்க பேபியும் பிரைவேட்டா இருக்க டைம். அந்த டைம்ல நீங்க அவங்க கிட்ட என்ன வேணா கன்வே பண்ணலாம். அவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. 100% அவங்களுக்கு கண்டிப்பா புரியும். என்னோட பேபி வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அவங்க கிட்ட நீங்க இத பத்தி ரெகுலரா பேசும்போது, உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அண்ட் நீங்க மென்டலா ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 வருஷமா நீங்க ஆல்ரெடி தாய்ப்பால் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க 1 வருஷமா டெய்லி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சடனா அது 1 டேல ஒரு 1 வீக்ல ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, நீங்க டெய்லி அத பண்ண அது வந்து உங்களுக்கே ஒரு ரொட்டீனா ஃபார்ம் ஆயிருக்கும். அ எவ்ரிடே நம்ம பண்றதுனால அது ஹேபிட் ஆயிருக்கும். அது சடனா 1 டேல பிரேக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கே கஷ்டம். அண்ட் குழந்தைங்களால அத ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவங்க வந்து அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. அண்ட் ஒரு மதரா உங்களாலயும் அது பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, பை த எண்ட் ஆஃப் த டே நீங்களே வந்து அகெயின் ஃபீட் பண்ண கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களாலேயே அத ஹேண்டில் பண்ண முடியலன்னா, குழந்தைங்களால அத ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அண்ட் தென் அது வந்து சைக்கலாஜிக்கலாவும் அவங்கள அஃபெக்ட் பண்ண நெறையவே சான்சஸ் இருக்கு. இதனால தான் நான் சொல்றேன், கிளாரிட்டி அண்ட் மென்டல் ப்ரிப்பரேஷன் ரொம்பவே முக்கியம். 3வது விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். என்னோட பேபிக்கு 1 இயர் ஆகுது அப்படின்னா, இந்த டைம்ல வந்து உங்க பேபி ஒரு நாளைக்கு எத்தன வாட்டி தாய்ப்பால் குடிப்பாங்க அப்படின்றத நீங்க கான்ஷியஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 7 டைம்ஸ் அவங்க வந்து தாய்ப்பால் குடிக்கிறாங்க அப்படின்னா, அ என்னோட பேபி வந்து நைட் 2 டைம்ஸ் எந்திரிப்பாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் எவ்ரி மீல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எவ்ரி மீல் வந்து அவங்களால தாய்ப்பால் குடிச்சா தான் தூங்கவே முடியும். ஸோ ஒரு நாளைக்கு இப்போ 7 டைம்ஸ் தாய்ப்பால் குடிக்கிறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் 1 வீக்ல நான் கான்ஷியஸா அத 6 டைம்ஸ் தான் குடுப்பேன் அப்படின்னு நீங்க முன்னாடி டிசைட் பண்ணணும். ஸோ அடுத்த 1 வீக்ல 5 டைம்ஸ், அடுத்த 1 வீக்ல வந்து 4 டைம்ஸ் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீக் பை வீக் நீங்க வந்து குறைச்சுக்கிட்டே வரணும். அப்படி பண்றப்போ ஒரு டைம்ல உங்களால டே டைம்ல பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் பேபியுமே சைமல்டேனியஸா அவங்க கூட உங்க ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆயிட்டே வருவாங்க. ஸோ சடனா நீங்க ஸ்டாப் பண்றத விட இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் உங்க பேபியால இத வந்து சைமல்டேனியஸா அடாப்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ இது சடனா ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேபி ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல தனித்தனியா இருந்து பேபி ஃபைனலா அழுது, அடம் பிடிச்சு ஹேண்டில் பண்ண முடியாம தூங்க போற சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க 1 இயரா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அத பிரேக் பண்ணவும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதெல்லாம் பண்ணி தான் நான் என்னோட பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணேன்.
அண்ட் தென் இப்போ டே டைமில் ஸ்டாப் பண்ணிட்டாலே நைட் டைம் ஸ்டாப் பண்ணுறது ஓரளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் தாய்ப்பால் கொடுக்குறீங்க, இல்லை 3 டைம்ஸ் கொடுக்குறீங்கன்னா அதை 2 டைம்ஸ் ஆக்குங்க, அப்புறம் 1 டைம் ஆக்குங்க. இப்படி பண்ண பண்ண உங்களால ஈஸியாகவே பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி டைம்ல அடிஷ்னலாக என்ன ஃபுட் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஈஸியாக பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணிட முடியும். அண்ட் ஹானஸ்டாக இப்படி தான் நான் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதில் வந்து என்ன மாடிஃபை பண்ணலாம் ஆர் உங்ககிட்ட வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் விஷயம் இருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நிறைய மதர்ஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை எனி மீன்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிகாஸ் இட் மோட்டிவேட்ஸ் மீ டு டூ மோர் வீடியோஸ் லைக் திஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.